மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. வள்ளி வந்து கேஷுவலா வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கண்மணி பேசுறதெல்லாம் கேட்குறாங்க. என்னது கண்மணி பேசுறதே சரியில்லையே! நம்ம குடும்பத்த பழி வாங்கணும்னு தான் வந்திருக்காப்புல இருக்கு. அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கண்மணி பேசுறதெல்லாம் எதுக்கும் வீராக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரிய வைக்கணும்னா, நம்ம வாய் வார்த்தையா சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டா. ராஜேஷோட அம்மாவும் கண்மணி எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு, ஆரம்ப கட்டத்துலேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாரியே வீரா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ எடுத்தா தான் உண்டுன்னு சொல்லி, அந்த இடத்துல மாசா வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன அனுப்பிச்சு வச்சதுக்காக, இந்த குடும்பத்த பழிவாங்க தான் நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை எப்படி போனாலும் கவல இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கைய அவங்க இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அப்படின்னு ரொம்ப கடுப்புல வந்து பேசுறாங்க. ராஜேஷும் சரி, நான் வந்து நிம்மதியா வந்து கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது. நான் ராகவன சும்மா விடமாட்டேன். முக்கியமா வந்து நான் இங்க வந்திருக்கிறதுக்கான நோக்கம், இவ்வளோ பெரிய சொத்து வசதியோட இவங்க இருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து போக வச்சு நடுத்தெருவுல இவங்கள நிக்க வைப்பேன். மாறன சும்மாவே விடமாட்டேன். அவன எப்படி இருந்தாலும் வந்து பத்திரமா வந்து எல்லா கஷ்டத்தையும் வந்து குடுப்பேங்கிற மாரி சொல்றாங்க. இந்த வீடியோ எடுத்தோனே, போதும் நான் சவால்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும்ன்னு சொல்லிட்டு, அடுத்த செகண்டே வந்து வள்ளி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வள்ளி வந்து வீட்டுக்கு வந்தோனே வந்து, "என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் நான் வரக்கூடாதா?" "இல்ல வரக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இது உங்க வீடு. அப்படி நெனச்சு தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு சூடா வந்து ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து முத்துலட்சுமிகிட்ட சொன்னனால, அவங்களும் பிருந்தாவும் போறாங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம் தாம்மா வந்திருக்கேன். கண்மணிய பத்தி பேசுறாங்க அந்த இடத்துல. சத்தியமா வந்து நம்பல. என்னம்மா நான் அந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்றீங்களா? வள்ளி இதே மாரி தான் அரவிந்த பத்தி சொன்னோம். நீ எதுவும் காதுல கூட வாங்கிக்கல. இது மாரிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சு தான் நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். நானும் வந்து இந்த கல்யாணத்த ஆரம்பத்துல வந்து பிடிக்காத மாரியே இருந்தேன். ஆனா உன்ன எனக்கு ரொம்பவே புடிச்ச பொண்ணு. ஏன் தெரியுமா? உங்க அக்கா இப்படிப்பட்டவ தான். ஆனா நீ தங்கமான பொண்ணும்மா. சொத்துக்கெல்லாம் ஆசைப்படாத பொண்ணு. உன்ன மாரி ஒரு பொண்ணு தான் என் வீட்டுக்கு வந்து மருமகளா வரணும்னு நெனச்சேன். உன் பஞ்சாயத்த வந்து விடு. அத அப்புறமேட்டு பேசிக்கலாம். உங்க அக்காவ பத்தி நான் ஆதாரம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல. மொதல்ல இருந்தா சொல்லுங்க வள்ளியம்மா. நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து வீடியோ வந்து காட்டிர்றாங்க. நான் இந்த குடும்பத்த வந்து பழிவாங்க தான் வந்திருக்கேன்னு ஒட்டுமொத்த கதையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழலாம் போலயா எங்க அக்கா. அவ வாழ்க்கையும் சரி பண்ணி ஆவணும். அதே மாரி அந்த குடும்பத்தையும் வந்து நான் தான் காப்பாத்தி ஆவணும். ஏன்னா, எங்க அக்கா பண்ற தப்ப வந்து சரி செய்ய வேண்டிய கடமை எனக்கு தான் இருக்குன்னு அதிரடியா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. என்னது அத்தை மட்டும் போனாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லையே! இன்னமும் என்னதான் நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, "மாறா உன் வாழ்க்கைய வந்து சரி பண்ணியாச்சுடா. இன்னும் கூடிய சீக்கிரம் பாரு நல்லது நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து ஆட்டோ ஏறி போறாங்க. நம்ப வள்ளி இவங்க மாட்டும் போனாங்க. வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது, திருப்பம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்களே! அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, பைய எடுத்துட்டு ஆட்டோல வந்து ஏறுறாங்க. என்னடா இவ பைய எடுத்துட்டு ஆட்டோல வந்து ஏறுறா? எதுக்குடா இவ போறா? ஒண்ணும் புரியலங்கிற மாரி யோசிக்கும்போது, அந்த இடத்துல வந்து, "டேய் வாடா நம்ம வீட்டுக்கு போலாம்." "என்னது நம்ப வீட்டுக்கா? யார சொல்றா இவ? நம்பளலாம் கூப்பிடலாம் வாய்ப்பே இல்லையேன்னு" சொல்லி பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. இங்க சுத்தி நம்மள தவிர வேற யாருமே இல்லையே! "உன்ன தான்டா சொல்றேன். வந்து ஆட்டோல ஏறுடா" அப்படின்னு சொல்லும்போது, "என்னையா சொன்ன? உரிமையா வந்து ஹஸ்பண்ட தான் கூப்பிடுறேன்னு சொன்னா நல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லி அடம் பண்றாங்க. "நீ வரியா இல்ல விட்டுட்டு போட்டா?" "நீ விட்டுட்டு போனாலும் போவ. ரொம்பவே தேங்க்ஸ் வீரா. என்ன நீ ஏத்துக்கிட்டதுக்கு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்காக தான் போறேன்." "சரி, சரி சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல வந்து ஏறுறப்ப, ஆர்த்தி வந்து கரைச்சு வச்சு ரெடியா வந்து இருக்காங்க. நம்ம வள்ளி, எதுக்காக இவங்க ஆர்த்தி வந்து கரைச்சு வச்சிருக்காங்க? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி கண்மணி வந்து யோசிக்கிறப்ப, மாசா வந்து இறங்குறாங்க அந்த வீட்டு வாசல்ல. நம்ப வீரா மாலையும் கழுத்துமா வந்து இருக்காங்க. நம்ப மாறன் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படியே வந்து ஆர்த்தி வந்து எடுக்குறாங்க. ஆரத்தி எடுத்து அப்படியே அவங்க நெத்தியில வந்து வச்சுட்டு, அத எடுத்து ரோட்ல வந்து கொட்டுறாங்க. "கண்மணி, நான் தான் சொன்னேன்லம்மா, சவால் விடுறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா அதுல எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நான் அதுல ஜெயிச்சிருவேன். இதுதான் எப்போதும் நடக்குங்கிற" மாரி செம்ம மாஸா வந்து பேசுறாங்க. நம்ப வள்ளி வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம்.